ஓம் சாந்தி. 21/2/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தங்களிடம் உறங்கிக் கொண்டிருக்கும் அதிர்ஷ்டத்தை எழுப்புவதற்காக பாபாவிடம் வந்திருக்கின்றீர்கள். அதிர்ஷ்டத்தை எழுப்புவது என்றால் உலகத்திற்கு எஜமானர் ஆவது ஆகும். கேள்வி: எந்த ஒரு ஊட்டச்சத்து குழந்தைகளாகிய உங்களை பாபாவிற்கு சமமாக புத்திசாலியாக ஆக்கிவிடுகின்றது? பதில்: இந்த படிப்புதான் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்திக்கான சத்துணவு ஆகும். யார் தினமும் படிக்கின்றார்களோ, அதாவது இந்த ஊட்டச்சத்து அல்லது சத்துணவு எடுத்துக்கொள்கின்றார்களோ, அவர்களுடைய புத்தி தங்கமாக ஆகிவிடுகின்றது. புத்திவான்களின் புத்தியான பாரஸ்நாத், கல்லையும் தங்கமாக்கக்கூடிய சிவ தந்தை பாபா உங்களை தனக்கு சமமாக தங்க புத்தி உடையவர்களாக ஆக்குகின்றார். பாட்டு: அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்துள்ளேன். ஓம் சாந்தி. பாடலின் வரிகளை கேட்டதும் இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் மெய்சிலிர்த்து போக வேண்டும். பொதுவான பாடல்தான், ஆனாலும் இதனுடைய சாரத்தை வேறு யாரும் தெரிந்திருக்கவில்லை. சிவ தந்தைதான் வந்து இந்த பாட்டு மற்றும் சாஸ்திரம் போன்றவற்றின் அர்த்தத்தை நன்றாக புரிய வைக்கின்றார். கலியுகத்தில் அனைவருடைய அதிர்ஷ்டமும் உறங்கிக் கொண்டே இருக்கின்றது என்பதை இனிமேலும் இனிமையான குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். சத்தியுகத்தில் அனைவருடைய அதிர்ஷ்டமும் விழித்திருக்கின்றது. உறங்கிக் கொண்டிருக்கும் அதிர்ஷ்டத்தை விழிக்க செய்பவர் மற்றும் ஸ்ரீமத் கொடுக்கக்கூடியவர் அல்லது அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவர் ஒரே ஒரு சிவ தந்தையே ஆவார். அவர்தான் குழந்தைகளின் அதிர்ஷ்டத்தை விழிக்க செய்கின்றார். குழந்தை பிறந்தவுடன் அதிர்ஷ்டம் விழித்து கொள்கின்றது. குழந்தை பிறந்தவுடன் நாம் வாரிசு என்பதை தெரிந்து கொள்கின்றது. அப்படியே இது எல்லையற்ற விஷயமாக இருக்கின்றது. ஒவ்வொரு கல்பத்திலும் நம்முடைய அதிர்ஷ்டம் விழித்து கொள்கின்றது, பிறகு உறங்கி விடுகின்றது. தூய்மை ஆகின்றார்கள் என்றால் அதிர்ஷ்டம் விழித்து கொள்கின்றது என்பது அர்த்தமாகும். தூய்மையான குடும்ப ஆசிரமம் என்று சொல்லப்படுகின்றது. ஆசிரமம் என்ற வார்த்தை தூய்மையானதாகவே இருக்கின்றது. தூய்மையான குடும்ப ஆசிரமம் என்பதற்கு நேர் எதிராக தூய்மையற்ற அப்பவித்திரமான குடும்ப தர்மமாகும். ஆசிரமம் என்று தூய்மையற்ற இந்த கிரகஸ்த தரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரகஸ்த ஆசிரமம் அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? தூய்மையற்றவர்களை ஆசிரமத்தில் சொல்ல முடியாத, புரியுதுங்களா? கிரகஸ்த தரம், கிரகஸ்த ஆசிரமம் அப்படின்னா ஃபேமிலியில் இருந்தாலும் வீட்டை ஆசிரமம் போல் வச்சிட்டு இருப்பாங்க. அது எங்கன்னா சத்தியுகத்தில் தூய்மையாக இருந்தாங்க. இப்போ ஃபேமிலி அப்படின்னாலே பதீத்தம் ஆயிடுறாங்க இல்லையா? அதில் கிரகஸ்துனா ஃபேமிலி. அப்போ கிரகஸ்த ஆசிரமம் அப்படின்ற வார்த்தையை தற்சமயம் யூஸ் பண்ண முடியாத. கிரகஸ்த தர்மம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது தர்மம் சிரேஷ்டமாக இருக்கும் பொழுது கர்மா சிரேஷ்டமாக இருந்தது. அப்போ இந்த உலகமே சுபிக்ஷமாக இருந்தது. அந்த கிரகஸ்த தர்மத்தில் தான் இருந்தாங்க சத்தியுகத்தில் தேவதைகள் எல்லாருமே. ஆனால் சிரேஷ்ட கர்மா சிரேஷ்ட தர்மா இருந்ததுனால அந்த உலகம் சுபிக்ஷமாக இருந்தது. ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸோட சந்தோஷமான வாழ்க்கையை தேவதைகள் வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ தர்மம் முதல்ல பிரஷ்டமாயிடுச்சு. அப்போ கர்மா பிரஷ்டமாயிடுச்சு. தர்மம் கெட்டு போயிடுச்சு. ஆத்மாவுடைய சுய தர்மம் இன்னைக்கு இல்லை. தூய்மை சுகம் சாந்திக்கு பதிலாக அப்பவித்திரத்தா, தூய்மையற்ற தன்மை, துக்கம், அசாந்தி, இது ஆத்மாவுடைய தர்மமாக இருக்குது. இப்போ மனசு பூரா துக்கம் இருந்தால் மற்றவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? கர்மாவில் என்ன வெளிப்படும்? பார்வையில், வார்த்தைகளில், செயலில்
துக்கம் தானே கொடுப்பாங்க. அப்போ தர்மம் பிரஷ்டமானதுனால கர்மா பிரஷ்டம் ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி முக்கியமாக பாரத நாடு வறுமையில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கர்மா சரியில்லை, காரணம் தர்மமும் சரியில்லை. முழு உலகமே அப்படி தான், பாரத நாடு மட்டும் இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் இதே பாரத நாடு தர்மம் சிரேஷ்டம் கர்மம் சிரேஷ்டமாக இருக்கும் பொழுது உலகமே தலை வணங்கக்கூடிய சத்தியுக கோல்டன் ஏஜ் பாரதம், ஸ்வர்க்கமாக இந்த பாரத பூமி இருந்தது. விலங்குகளிடம் கூட தர்மம் இருந்தது சத்தியுகத்தில். ஆனால் இப்போ அனைத்துமே குழந்தைகளை பெற்றெடுக்கின்றன. குழந்தைகளை விலங்குகளுக்கும் கிரகஸ்த தர்மம் என்று சொல்லலாம். நாம் சத்தியுகத்தில், அதாவது ஸ்வர்க்கத்தில் தூய்மையான குடும்ப ஆசிரம் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்தோம், தேவதைகளாக இருந்தோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தெரிந்துள்ளீர்கள். சர்வ குணங்களும் நிறைந்து இருந்தீர்கள். தெய்வதையாக இருக்கும் பொழுது 16 கலை சம்பூர்ணமாக இருந்தீர்கள். அவர்களின் மகிமையை பாடுகின்றார்கள், நீங்களும் பாடினீர்கள். நாம் மீண்டும் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டே இருக்கின்றோம் என்று நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று புகழ் இருக்கு. அது சான்ஸ்கிரிட்லேயும் இருக்குது, சமஸ்கிருத சாஸ்திரத்துலேயும் இருக்குது, ஆதி கிரந்தத்திலையும் இருக்குது. பிரம்மா விஷ்ணு சங்கரை கூட தேவதைகள் என்று சொல்கின்றார்கள். பிரம்மா விஷ்ணு சங்கர். பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, சங்கர் தேவதாய நமக, சிவ் பரமாத்மாய நமக என்று சொல்கின்றார்கள். அதனுடைய அர்த்தத்தையும் இப்பொழுது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அவர்கள் வெறுமனே கண் மூடித்தனமாக சொல்லிவிட்டார்கள். சங்கர் தேவதாய நமக என்று சொல்கின்றார்கள். சிவனை சிவ பரமாத்மாயே நமக என்று சொன்னால் வித்தியாசம் இருக்கின்றது அல்லவா? அதாவது சங்கர் சிவன் அல்ல. சங்கர் உருவம் சூக்ஷ்ம சரீரம் உடையவர். காட் சிவாவுக்கு அது கூட கிடையாது. அவர் நிராகாரி, ஒளியானவர். சங்கர் தேவதாய நமக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவ பரமாத்மாய நமக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வித்தியாசம் இருக்குல்ல. சங்கர் தேவதை, சிவ் பரமாத்மா ஆவார். சிவ் மற்றும் சங்கர் ஒன்று என்று சொல்ல முடியாத. ராதா கிருஷ்ணான்னு பேர் வைக்கிறாங்க, ஒரு பேர் தான். ஆனால் ராதா வேற கிருஷ்ணா வேற. லக்ஷ்மி நாராயணு பேர் வைக்கிறாங்க, லக்ஷ்மி வேற நாராயண் வேற. அதே போல தான் சிவ் சங்கர்னு பேர் வைக்கிறாங்க. கண்டிப்பாக சிவன் வேற சங்கர் வேற. உண்மையிலேயே நாம் இவ்வளோ நல்லா கல் புத்தியாக தாங்க இருந்தோம். இப்போ தான் சிவ் பாபா கிடச்சிருக்கிறார. தங்க புத்தி உடையவர்களாக நம்மை இறைவனை மாற்றிக்கொண்டு இருக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தெய்வதைகளை கல் புத்தி உடையவர்கள் என்று சொல்ல முடியாத. பிறகு நாடகத்தின்படி ராவண ராஜ்யத்தில் ஏணிப்படியில் இறங்க வேண்டியதாக இருக்கின்றது. தங்க புத்தியிலிருந்து கல் புத்தியாக ஆக வேண்டும். அனைவரிலும் புத்திசாலி ஒரே ஒரு சிவ தந்தை மட்டுமே. அவர் என்ன புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலி, குணவானுக்கெல்லாம் குணவான், சக்திவானுக்கெல்லாம் பெரிய சக்திவான். அவரெல்லாம் யாரோடமே கம்பேரிசன்லாம் பண்ணவே முடியாது. அவர் யூனிக் சோல், யூனிக் சுப்ரீம் சோல். அவர் எவ்வளோ பேரை கல் புத்தியை தங்க புத்தியாக மாற்றுறாருன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதில் தான் விசார சாகர் மந்தன் பண்ணணும். அப்போல்லாம் குஷி கிடைக்கும். தேவதைகளை கல் புத்தியுடையவர்கள்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? ஒரு தப்பு. அந்த காலத்தில் கற்கால மனிதர்கள் வாழ்ந்தாங்க. அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள்லாம் கல்லில் இருந்தது. இப்போ என்ன பொற்கால மனிதர்களாக வாழ்ந்துருக்குறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். விஷயம் என்னன்னா, சத்தியகத்தை நம்ம கோல்டன் ஏஜ் பொற்கால பாரதம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு அர்த்தம் மனசும் தங்கம் போல் இருந்தது, புத்தியும் தங்க புத்தி உடையவர்களாக இருந்தாங்க. அப்போ அவங்களோட தர்மா சிரேஷ்டமாக இருந்தது, கர்மா சிரேஷ்டமாக இருந்தது, தங்க புத்தியாக இருந்ததுனால. ஆனால் கல் புத்தி இப்போ தாங்க பார்க்கணும். புத்தி சொல்லு புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. எது செய்யக்கூடாதோ அதை செய்கிறாங்க.
நல்லா தெரியும் இதெல்லாம் செய்யக்கூடாது, தப்பு. க்ரைம்னா என்ன? தெரிஞ்சே தப்பு செய்கிறது. இப்போ 99.9% தெரிஞ்சு தான் தப்பு செய்கிறாங்க. தெரியாதா? குழந்தைக்கு கூட தெரியும் எது சரி எது தவறுன்னு, பெரியவங்களுக்கு தெரியாது. அப்போ கல் புத்தி தானே. புத்தி கல்லாக இருக்குது, மனசு கல்லாக இருக்குது. மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குற மாதிரி மற்றவங்க மனசுலாம், நிறைய பேரோட மனசு எப்படி இருக்குன்னா கண்ணாடி மாதிரி இருக்குது. இந்த கல் மாதிரி வார்த்தைகளை வீசும்போது மனசு அப்படியே தூள் தூளாக நொறுங்கி போயிடுது. அதை பற்றி கவலையாக இருந்தால் தானே. எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு வேற தெரியல. இதுக்கெல்லாம் என்ன பேர்? கல் புத்தி தானே. அதனால் பொற்கால மனிதர்களை இப்போ வாழ்கிறாங்க, கற்கால மனிதர்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்குறாங்க. செய்யக்கூடாத தவறுகள் செய்கிறாங்க. பொற்கால மனிதர்கள் தேவதைகள் இருக்கும் பொழுது எந்த தவறுமே நடக்கலை. அப்போ கல் புத்தி எங்கே இருக்காங்க? இங்கே தான் இருக்காங்க. சரிங்களா? தேவதைகளை கல் புத்தி உடையவர்கள் என்று சொல்ல முடியாது. பிறகு நாடகத்தின்படி ராவண ராஜ்யத்தில் ஏணிப்படி இறங்க வேண்டியதாக இருக்கின்றது. தங்க புத்தியிலிருந்து கல் புத்தியாக ஆக வேண்டும். இது ட்ராமாவில் இருக்குது, வேறு வழியில் ஆகிதான் ஆகணும். ட்ராமா பிளான் அனுசார் எல்லாமே ட்ராமாவுக்கு உட்பட்டு தான் நடக்குது. கடவுளே ட்ராமா கட்டுப்பட்டுருக்கிறாருன்னா அப்போ பார்த்துக்கோங்க. தங்க புத்தியிலிருந்து கல் புத்தி ஆகணும், இது ட்ராமாவில் இருக்குது. அனைவரையிலும் புத்திசாலி யார்? நம்மளுக்கு எல்லோரும் தெரிஞ்சவர் தான், ஒரே ஒரு காட் சிவா மட்டும்தான். இப்போ உங்களுடைய புத்தியில் சக்தியே இல்லை. புத்தி தான் டிசிஷன் எடுக்கணும். டெசிஷன் சரியாக எடுக்க மாட்டேங்க. அது யோசிக்குது டெசிஷன் எடுக்கிறதுக்கு. காரணம் எல்லாம் இல்லை, ஆத்மாவில் புத்தியில் சக்தி இல்லை. சிவபாபா இந்த மாதிரி கல் புத்தியை தான் தங்க புத்தி உடையவர்களாக மாற்றுகின்றார். நீங்கள் இங்கே தங்க புத்தி உடையவர்களாக ஆவதற்காக வந்துள்ளீர்கள். பாரஸ்நாத் கோவில் கூட இருக்கின்றது. நேபாளத்தில் பாரஸ்நாத்திற்கு கோவில் இருக்குது. லக்ஷ்மி நாராயணனுக்கு தான் பாரஸ்நாத்னு பேர். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களே முதல்ல தங்க புத்தி உடையவர்கள் தான். சத்தியுகத்தில் எப்படி இருந்தாங்க? லக்ஷ்மி நாராயணனுடைய ஆட்சியில் ஆன்மீகமும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க, அரசியலையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ரிலீஜியோ பொலிட்டிக்கல் அவங்களுக்கு கீழே அட்வைஸருக்காக எந்த மினிஸ்டர்ஸும் தேவையில்லை. அதே சமயத்தில் மத குருமார்கள் கூட அவங்களுக்கு தேவையில்லை. எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அது தங்க புத்தி உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பிறகு நாடகத்தின்படி ராவண ராஜ்யத்தில் ஏணிப்படியில் இறங்க வேண்டியதாக இருக்கின்றது. தங்க புத்தியிலிருந்து கல் புத்தியாக ஆக வேண்டும். அனைவரிலும் புத்திசாலி ஒரே ஒரு சிவ தந்தை ஆவார். இப்பொழுது உங்களுடைய புத்தியில் சக்தியே இல்லை. நீங்கள் தங்க புத்தி உடையவர்களாக ஆவதற்காக வந்துள்ளீர்கள். பாரஸ்நாத் கோவில் கூட இங்கே இருக்குது, திருவிழாவும் நடக்குது. ஆனால் பாரஸ்நாத் யார் அப்படின்னு யாருக்குமே தெரியல. உண்மையிலேயே ஆக்சுவலாக லக்ஷ்மி நாராயண் பாரஸ்நாத் தான். அவரை அப்படி ஆக்குனவர் யார்? யார்? சிவபாபா தானே. உண்மையிலே தங்கமாக ஆக்கக்கூடியவர் சிவ தந்தை மட்டுமே ஆவார். அவர்கள் புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலி. இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்திக்கு ஒரு டானிக் ஆகும். இதன் மூலமாக புத்தியில் மாற்றம் ஏற்படுகின்றது. இந்த உலகம் முட்கள் நிறைந்த காடாகும். ஒருவர் மற்றவருக்கு எவ்வளவு மேக்சிமம் துக்கம் கொடுக்க முடியுமோ தாராளமாக கொடுக்குறாங்க. இப்பொழுது இருப்பதே தமோ பிரதானமான மோசமான நரகமாகும். கருட புராணத்தில் மிகவும் சுவையான விஷயங்களை எழுதிவிட்டனர். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்திக்கு டானிக்கு கிடைத்திருக்கின்றது. எல்லையற்ற தந்தை டானிக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இது படிப்பாகும். இதனை ஞான அமிர்தம் என்றும் சொல்லலாம். ஞானம் அமிர்தம் அப்படின்னும் சொல்லலாம். இது ஒன்றும் அமிர்தம்னா நம்ம குருவாரில் தண்ணியில் கொடுப்போம்ல, அமிர்தமா அந்த மாதிரி அமிர்தம் இல்லை. கொஞ்சம் சர்க்கரையும் அப்புறம் கொஞ்சம் அந்த ஏலக்காய் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்புறம் கிராம்பு பூ அதெல்லாம் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி அது கொடுப்போம்ல குருவாரில். அதுக்கு பேர் அமிர்தம்னு பேர். அந்த தண்ணி குடிக்கிறதுனால நம்ம தேவதை ஆக மாட்டோம். அந்த தண்ணி எதை குறிக்குது அப்படின்னா ஞான அமிர்தத்தை டெய்லி பாபா கொடுக்குறாரு. இது ஸ்தூலமான அமிர்தம். ஏன்னா இது நம்ம யோகா பண்ணுறோம்,
போகு வைக்கிறோம். அப்போ அந்த தண்ணியை வந்து தீர்த்தமாக மாறுது. இன்னும் கேட்டால் குருவாரில் அது அமிர்தமாகவே மாறுது. சரிங்களா? அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அதனால தான் வந்து போகு டேக்கு சென்டருக்கு போங்க, போகு வச்சு தீர்த்தத்தை குடிங்க, கொஞ்சனாச்சும் தீர்த்தம் உள்ளே போகட்டும். கங்கை நீரை கூட அமிர்தம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தேவதைகளின் கால்களை கழுவி கொள்கின்றார்கள், அதை வந்து அமிர்தம் என்று சொல்கின்றார்கள். இப்பொழுது இதுவும் புத்தியின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆகும் அல்லவா? இந்த ஞானம் அமிர்தமா அல்லது அந்த கங்கை நீர் இருக்கே பத்தித பாவனின்னு சொல்கிறோமே, அது அமிர்தமா? யார் அந்த கங்கா நீரை குடிக்கின்றார்களோ அவர்கள் இது தூய்மையானவர்களை தூய்மை ஆக்குவது என்று சொல்வது கிடையாது. கங்கை நீரை தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குவது என்று சொல்கின்றார்கள். மனிதர்கள் இறக்கின்றார்கள் என்றால் கங்கா நீரை வாயில் விட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதனால் கங்கை நீரை வந்து ஒரு செப்பு குடத்தில் சின்னதாக அங்கே விற்கிறாங்க. எங்கன்னா இந்த காசியில், அப்புறம் வந்து எங்கெல்லாம் வந்து இந்த கங்கா நீர் கடக்குதோ அந்த இடத்துலலாம் வந்து கங்கா புனித நீராக வந்து ஒரு தாமிர பாத்திரத்தில் சீல் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பாங்க. சரிங்களா? அந்த தண்ணியை வந்து சாகர தருவாயில் இருக்கும்போது அதை வாயில் ஊற்றுனா அவங்களுக்கு வந்து சொர்க்க பதவி கிடைக்கும். ஏன்னா லாஸ்ட்டில் கங்கா ஜெல்லு வாயில் இருக்கணும் அப்படின்லாம் வந்து சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதனால் வந்து இந்த கங்கை போகிற இடத்துல அந்த தண்ணியை கங்கா தண்ணியை வாங்கிட்டு வந்து வீட்டில் பத்திரமா வச்சுப்பாங்க. அந்த ரிஷிகேஷு அங்கெல்லாம் கங்கை வருதில்ல, கங்கோத்திரியிலேருந்து ஆரம்பித்து ரிஷிகேஷ், ஹரித்வார், அப்புறம் காசி விஸ்வநாத், அந்த இடத்துல வழியாக அந்த கங்கா போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல அந்த தண்ணியை வாங்கி ஸ்டாக் வீட்டில் வச்சுக்கிறாங்க. கடைசியில் வந்து நம்ம கதைப்படி, அதாவது மகாபாரதத்தில் பீஷ்மர் வந்து சொல்கிறாரு, சாகர தருவாயில் இருக்கிறாரு, எனக்கு வந்து கங்கா தண்ணி வேணும்னு கேட்குறாரு. அப்போ வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த துரியோதனன் வந்து அந்த இடத்துக்கு போயிடுவார். அவங்க தங்கியிருப்பாங்களே, குருக்ஷேத்திரத்தில் போர் நடந்துட்டுருக்கு, இவர் முள் படுக்கையில் இருப்பார் பீஷ்மர். அப்போ கூடாரத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக அவர் கிளம்பி போயிடுவார். அப்போ இவர் வந்து அர்ஜுனன் வந்து பூமியில் வந்து ஒரு அம்பு போடுறாரு. அப்போ பூமியிலேருந்து கங்கா தண்ணி வந்து நேராக வந்து பீஷ்மரோட வாயில் விழும் அப்படின்னு வந்து கதையில் சொல்லியிருக்காங்க. அர்ஜுனன் அம்பு எய்தி கங்கை நீரை குடிக்க வைத்தார் என்று மகாபாரதத்தில் காட்டுகின்றார்கள். குழந்தைகளாகி நீங்கள் அம்பு எதுவும் எய்துவது கிடையாது. ஒரு கிராமத்தில் வில் அம்புகளினால் இன்னும் கூட சண்டை போட்டுக்கிறாங்களாம். இப்போலாம் எவ்வளோ மாற்றம் வந்திருக்கலாம். அந்த காலத்தில் வில் அம்பில் சண்டை போட்டாங்கன்னா இன்னும் கூட ஒரு கிராமத்தில் போடுறாங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்க? பாபா எல்லாம் பார்த்து வச்சிருக்காரு. நீங்கள் அம்பு எதுவும் எய்வது இல்லை. ஒரு ராஜாவை ஈஸ்வரனோட அவதாரம்னு அந்த கிராமத்து மக்கள் நினைக்கிறாங்க. இப்பொழுதும் ஈஸ்வரனுடைய அவதாரமாக யாரும் இருக்க முடியாது. ஆனால் ஈஸ்வரனே இங்கே தான் இருக்கிறாரு, அங்கே எப்படி அவர் அவதாரம் எடுக்க முடியும்? அது அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பேசுகிறாங்க போல இருக்கு. உண்மையிலும் உண்மையான சத்துகுரு ஒருத்தர் தாங்க இருக்க முடியும். அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் அவரே ஆவார் சத்துகுரு. அனைத்து ஆத்மாக்களையும் தன்னோடு அழைத்து செல்கின்றார். சிவ தந்தையை தவிர வேறு யாராலும் வீட்டிற்கு அழைத்து செல்ல முடியாது. ஏன்னா போகிற வழி அவர் தான் தெரியும். நம்ம ஒன்வே டிராஃபிக் மாதிரி, அபிமன்யு மாதிரி சக்கரத்தில் மாட்ட தான் தெரியும். இந்த சிருஷ்டி நாடக சக்கரத்தில் இதிலேருந்து விடுபட்டு வீட்டிற்கு செல்லக்கூடிய வழி இறைவனுக்கு மட்டுமே தெரியும். பிரம்மத்தில் ஐக்கியமாகும் விஷயமும் கிடையாது. இந்த நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது சிருஷ்டி சக்கரம் ஆதியும் அந்தமும் இல்லாமல் சுற்றி கொண்டே இருக்கின்றது. எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியாது, எப்போ முடிவும் தெரியாது. நம்ம நடுவில் நம்ம ரோல் ப்ளே பண்ணுறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் எ பிளேயர். அது கூட எப்படி ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டு நாமளே 84 வேஷத்தில் 84 ரோல் ப்ளே பண்ணோம். ஒரு ரோல் போல் இன்னொரு ரோல் கிடையாது. அப்படி இருக்கும்போது மற்றவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம்? நான் நினைக்கிற மாதிரி அவங்க நடக்கணும்னா எப்படிங்க நடப்பாங்க?
அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க ப்ளே பண்ணட்டும், விடுங்க. எல்லாரும் யூனிக் பர்சனாலிட்டி. அவங்க நம்ம நினைக்கிற மாதிரிலாம் யாரும் நடிக்க மாட்டாங்க, சரிங்களா? நாம் வேணால் பாபா நினைக்கிற மாதிரி நடிக்கலாம். உலகத்தினுடைய வரலாறு மற்றும் புவியியல் எப்படி திரும்பவும் நடைபெறுகின்றது என்பதையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். வேறு யாரும் இதெல்லாம் தெரிஞ்சிக்கவே இல்லை. மனிதர்கள், அதாவது ஆத்மாக்கள், தன்னுடைய தந்தை படைப்பவரையும் கூட தெரிந்திருக்கவில்லை. அவரை ஓ இறை தந்தையே இன்றும் நினைவு செய்கின்றார்கள். எல்லைக்குட்பட்ட தந்தையை ஒரு பொழுதும் இறை தந்தை என்று சொல்ல முடியாது. இந்த உடலுக்கு ஒரு தந்தை இருப்பார்ல, அவரை போயிட்டு காட் ஃபாதர்னு சொல்ல முடியும்? அவர் வெறும் ஃபாதர். காட் ஃபாதர் வந்து ஆத்மாவுடைய தந்தை. இறை தந்தை என்ற வார்த்தையை மிகவும் மரியாதையோடு சொல்கின்றார்கள். அவரைத்தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவர், துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்குபவர் என்றும் பாடுகின்றார்கள். ஒரு பக்கம் அவர் துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்குபவர் என்று சொல்கின்றார்கள், மற்றும் இன்னொரு புறம் ஏதாவது துக்கம் ஏற்படுகின்றது அல்லது குழந்தை இறந்து விடுகின்றது என்றால் ஈஸ்வரன் தான் சுக துக்கத்தை கொடுக்கின்றார் என்றும் சொல்கின்றார்கள். ஈஸ்வரன் என்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டார் என்றும் சொல்கின்றார்கள். என்ன செய்து விட்டார்? மகிமை பாடும் பொழுது ஒன்று பாடுகின்றார்கள், பிறகு ஏதாவது நடக்கின்றது என்றால் மனித இயல்பு என்னது? ஈஸ்வரனை திட்டுறாங்க. நல்லது செஞ்சாலும் புகழ்கிறாங்க, ஆனால் ஏதாவது கெட்டது நடக்குது உடனே அவர் திட்டுறாங்க. இப்போ குழந்தை பிறக்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸ்வரனால தான் இந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரன் வந்து கொடுத்த பொருளை வாங்கிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே யோசிச்சு பாருங்க, ஆத்மா வந்து யாருக்கும் சொந்தம் கிடையாது. யாருக்கும் உண்மையிலே சொந்தம் கிடையாது. டெம்பரரியாக நடிக்கிறோம். நம்ம வந்து இந்த ரோல் முடிச்சுட்டு கிளம்புனா கிளம்ப வேண்டியது தான். அந்த மாதிரி கொடுத்தவர் குழந்தைய வாங்கிட்டாரு, உடனே ஒன்று அழுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அந்த குழந்தை ஈஸ்வரனிடம்தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, கடவுள்கிட்ட அந்த குழந்தை சேஃப்டியாக இருக்கும் தானே, அப்புறம் ஏன் அழுகிறீங்க? சத்தியுகத்தில் ஒரு பொழுதும் யாரும் அழுவது கிடையாது. அழுவதற்கான அவசியம் எதுவுமே இல்லை. ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ்ஸு, அதே மாதிரி அங்கே வந்து சூசைடு, அது மாதிரி அகால மரணங்கள் இருக்காது. தற்கொலை பண்ணிக்கிறதோ, கொலை செய்கிறதோ, ஆக்சிடெண்ட்டு, இதெல்லாம் எதுவுமே இருக்காது சத்தியுகத்தில். ஆத்மா தன்னுடைய கணக்கு வழக்குகளின்படி நாடகத்தில் அதனுடைய நடிப்பை நடிக்க வேண்டும். ஞானம் இல்லாத காரணத்தினால மனிதர்கள் எவ்வளவு அழுகின்றார்கள். பைத்தியம் போல சில பேர் ஆயிடுறாங்க. முக்கியமாக மாதாசு குழந்தை இறந்துருச்சுன்னா அதுக்கு வந்து சோகம்னு பேர். அது ரொம்ப பெரிய சோகமாக இருக்கிறதுலே பெரிய சோகம் புத்திர சோகம். அப்போ அவங்களால அது தாங்கவே முடியாது. முக்கியமாக பெண்களால். பிரதர்ஸும் தாங்க முடியாது, ஆனால் அப்படியே மறந்துடுறாங்க காலப்போக்கில். இந்த மாதாஸ் அப்படி இல்லை. அது நினச்சி அழுது சில இடங்களில் மென்டல் ஆகிடுறாங்க, பைத்தியம் போல் ஆகிடுறாங்க. அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. இங்கே பாபா என்ன சொல்கிறாரு? அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிடுங்க. உடனே அல்வா எடுத்து சாப்பிட்ற போகிறீங்க. அவர் சொல்கிற அல்வா வந்து கரம் அல்வா எது தெரியுமா? இந்த முரளி கிளாஸ் தான். அதனால் யாராவது இறந்தா கூட முரளி கிளாஸ் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு பாபா சொல்கிறாரு. பற்றற்றவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்ன தெரியுமா? எல்லா பற்றையும் ஒரு பற்றற்றவன் மேலே வச்சுட்டா உங்களுக்கு யார் மேலேயும் பற்று வராது. எல்லார்ட்டையும் அன்பாக இருங்க. ஏன்னா அன்பு வந்து துக்கத்தை கொடுக்காது, பற்று கண்டிப்பாக துக்கத்தை கொடுக்கும். நம்முடையவர் ஒரு எல்லைக்குட்பட்ட சிவ தந்தை, எல்லைக்கு அப்பாற்பட்ட சிவ தந்தை. அவரை தவிர வேறு யாரும் இல்லை. ஏக்கு பாப்பு தூசரா ந கோயை. குழந்தைகளுடைய நிலை அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். மோகத்தை வென்ற ராஜா, ஜனக்கு மகாராஜா போல இருக்கணும். அந்த கதையும் கேட்டிருக்கிறீங்க தானே? இதெல்லாம் வந்து உண்மையிலேயே கட்டுக்கதை தான். ஒரிஜினல் நம்ம வாழ்க்கையே என்னது? ஜீவன் முக்திக்காக பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். சத்தியுகத்தில் ஒரு பொழுதும் துக்கத்தோட விஷயமும் கிடையாது, அகால மரணமும் கிடையாது.
நாம் காலனின் மீது வெற்றி அடைகின்றோம் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். பாபாவை மகாகாலீஸ்வர் என்றும் சொல்கின்றார்கள். காலனுக்கெல்லாம் காலன் உங்களை காலனின் மீது வெற்றி அடைய வைக்கின்றார். அதாவது உங்களை ஒரு பொழுதும் காலன் கொண்டு போவதில்லை. அதான் மகாகாலே கொண்டுட்டு போயிடுறார்ல, அப்புறம் எதுக்கு காலன் கொண்டுட்டு போகணும்? அதனுடைய அர்த்தம் அகால மரணம் கிடையாது. காலன் ஒரு ஆத்மாவை ஒரு சரீரத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம சிவன் மகாகாலேஸ்வர் இருக்கிறாரு. ஒரு செகண்டில் கூண்டோட உத்தர் கைலாஷ் அழைத்து செல்வதற்காக. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு வேறொரு சரீரம் எடுக்கின்றது. அதை தான் காலன் கொண்டு போய் விட்டான், யமன் கூட்டிட்டு போயிட்டான் அப்படிலாம் சொல்கிறாங்க. மற்றபடி காலன் யமன்லாம் ஒருத்தருக்காரா? யமலோகம்னு ஒரு லோகமா, 14 லோகம் சொல்கிறாங்கல்ல, அதில் யமலோகம், சூரியலோகம், சந்திரலோகம், ஏகப்பட்ட லோகம் இருக்குது. மொத்தமே 3 உலகம்தான் இவங்க இஷ்டப்பிரமாணம் வச்சுக்கிறாங்க சாஸ்திரத்தில். ஆனால் உண்மையிலேயே யமன்னு ஒரு ஆள் கிடையாது. யமலோகம் எப்படிங்க இருக்கும்? அந்த ட்ராமா அனுசார் அவங்க சரீரத்தை எப்போ விடணும்னு ட்ராமாவில் இருக்கோ அப்போ ஆத்மா அந்த உடம்புலேருந்து வெளில வந்துடும். அங்கே இருக்க முடியாது. இதுதான் உண்மை. மற்றபடி பாட்டு பாடுறாங்களே, அச்சுதம், கேசவம், ராமநாராயணம், அதெல்லாம் பாட்டோட தான். அதனுடைய அர்த்தம் எதுவுமே புரிஞ்சிக்கல. மனிதர்கள் புரிந்து கொள்ள மனநிலையிலையும் இல்லை. இந்த 5 விகாரங்கள் எல்லாருடைய புத்தியை கெடுத்து விட்டது. இது யார் புரிய வைக்கிறாங்க? சிவ தந்தை தான் புரிய வைக்கின்றார். மனிதர்கள் பத்ரிநாத் போன்றவற்றிற்கு எவ்வளவு செலவு செய்கின்றார்கள். இன்றைக்கு 2 லட்சம் செலவு செய்கிறாங்கன்னா நாளைக்கு 4 லட்சம் செலவு செய்கிறாங்க. பெரிய பெரிய அலுவலர்கள் கூட தீர்த்த யாத்திரை செய்கின்றார்கள். நிறைய பேர் தீர்த்த யாத்திரை போகிறாங்க. ஆனால் நீங்கள் போகிறதில்லை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? இவங்க நாஸ்திகர்கள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தீர்த்த யாத்திரை செய்கிறதில்ல, பக்தி பண்ணுறதில்ல, நாஸ்திக அப்படின்லாம் சொல்கிறாங்க. யார் பகவானை தெரிந்திருக்கவில்லையோ அவர்களை நாஸ்திகர்கள் என்று தான் சொல்வார்கள். யாருமே பாபா யாருன்னு உண்மையிலே தெரியலைங்க. அதனால தான் இன்றைக்கி உலகம் எப்படி தரமாக இருக்குது. கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இஷ்டப்பிரமாணம் அவங்கவுங்க டைரக்ஷன் படி, மன்மத்துப்படி, பரமத்துப்படி நடக்கிறாங்க. தான் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சே நல்ல தைரியமாக தப்பு செய்கிறாங்க. பார்த்தீங்களா? நினைக்கிறாங்க யார் கேட்க போகிறாங்க? பாபா சொல்கிறாரு இது அனாதைகளோட உலகமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்குள்ளே இவ்வளோ சண்டை போட்டுக்கிறீங்க. இந்த காஸ்ட்டு, ரிலீஜியன், லாங்குவேஜு, நேஷ்னாலிட்டி, எவ்வளோ சண்டைனா சண்டை. தேகத்தோட தர்மத்தினால சண்டை போடுறீங்க. தேகமே முதல்ல பர்மனெண்ட்டு கிடையாது. தேகத்தோட தர்மத்துக்கு எதுக்கு இவ்வளோ சண்டை போடுறீங்க? எல்லாத்தையும் பிடிச்சி ஆத்மாவை ஆக்கி மேலே கொண்டு போயிட்டு சைலன்ஸில் ஸ்லீப்பிங் ஸ்டேஜில் தூங்க வச்சுட போகிறாரு. அதான் நடக்க போகுது. இந்த ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. சரிங்களா? வேறு வழியில் எல்லாருக்கும் முக்தி கொடுக்க போகிறாரு பாபா. சைலண்ட் ஆகிடுவாங்க. ஒன்றுமே தாட்லெஸ் ஸ்டேஜில் இருப்பாங்க. நிர்சங்கல்பு சமாதி அவஸ்தாவில் எல்லா ஆத்மாக்களையும் உட்கார வச்சுடுவார் பரந்தாமத்தில் கொண்டு போயிட்டு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. பார்ப்பார். அன்லிமிட்டடு க்ரைம் நடக்குது. இன்னும் 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 எவ்வளோ க்ரைமுங்க. நடக்கக்கூடாத காரியங்கள்லாம் நடந்தால் பூமி தாங்குமா? அதான் மேலே கூட்டின்னு போயிடுவார். அதுக்கு தான் வந்திருக்கிறாரு. இந்த முழு உலகமும் ஈஸ்வரனோட வீடுங்க. பாபா முழு உலகத்தின் குழந்தைகளை தூய்மையற்ற நிலையிலிருந்து ஆக்குவதற்காக இறைவனை இம்மண்ணில் அவதாரம் எடுத்துள்ளார். அரை கல்பம் தூய்மையான உலகமாக இருந்தது. ராம் ராஜா, ராம் பிரஜா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ராஜா எப்படியோ அப்படி தான் பிரஜைகள். மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணன் எப்படி இருந்தாங்க? தர்மம் சிரேஷ்டமாக இருந்தது, கர்மா சிரேஷ்டமாக இருந்ததுன்னா அங்கேருந்த மக்கள் மட்டும் இல்லைங்க, அங்கேருந்த மிருகங்கள் கூட நான்வெஜ் சாப்பிடாது, யாருக்கும் துக்கம் கொடுக்காது, மற்றவங்க பொருளை தொடவே தொடாது. இப்படிலாம் மிருகங்கள் இருந்துச்சு. இன்றைக்கி மனுஷங்க நிலமை மிருகங்களே இன்னொரு மிருகத்தை அடித்து கொண்டு சாப்பிட்றது கிடையாதுங்க. அதாவது
ஒரு புலி வந்து மானை வேட்டையாடும், முயலை வேட்டையாடும். புலி இனத்தை வேட்டையாடி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க, மனுஷனை சாப்பிட்றான். எவ்வளோ தமோ பிரதானம் ஆயிடுச்சு தெரியுமா உலகம்? ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மிருகங்கள் செய்யாத தவறுகளை இன்றைய மனிதர்கள் செய்கிறாங்க. செய்யலாமா? அதுதான் அதர்மம் அதிகமாயிடுச்சு. யதாஹி தர்மஸ்ய கிளானி, தர்மத்திற்கு இழிவு எப்போ ஏற்படுகின்றதோ அப்போல்லாம் நான் வரேன். இப்போ வரலன்னா அப்புறம் எப்போ தான் வர்றது கடவுள்? அதான் வந்திருக்கிறாரு. அதர்மத்தின் விஷயம் எப்படி இருக்க முடியும்? சத்தியுகத்தில் சிங்கம் ஆடு ஒரே நீரோடையிலே தண்ணி குடிச்சுதாம்மா. ஏன்னா நான்வெஜ் சாப்பிடாது, 2 பேருமே பியூர் வெஜிடேரியன். அங்கே ராவணன் போன்றவர்கள் எங்கேருந்து வருவார்கள்? மற்றவங்களை துக்கம் கொடுக்கணுன்ற தாட்டு கூட மிருகங்களுக்கு இருக்காது. அப்போ பாருங்கள் மனுஷங்க எப்படி இருப்பாங்க. வெளியில் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டால் சிரிக்கிறாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப கற்பனை கதையை நல்லா எடுத்து விடுறாங்க, ரொம்ப கற்பனை அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு சிரிப்பாக இருக்குல்ல. ஒரு நாள் ஏதோ உண்மைன்னு காட்டுவார். இப்போ அவர் அமைதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சிரிப்பாக வருது. ருத்ர தாண்டவம் ஆடட்டும், சிரிக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஞான கடலான தந்தை வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். இப்போ ஆனந்த தாண்டவம் தான் ஆடிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் வரும் ருத்ர தாண்டவம் நடக்கும் பாருங்க. அப்போ தான் கியூ நிற்கும். எங்கே? பாண்டவ பவன்லேருந்து மதுபன் ஃபுல்லாக கியூ நிற்கும். அந்த நாளும் வரதான் போகுது. இது தூய்மையற்ற உலகம் அல்லவா? தூண்டுதலின் மூலமாக தூய்மையற்றவர்களை தூய்மையாக மேலேருந்து பிரேரணை மூலமாக மாற்ற முடியுமா? முடியும்னா அவர் ஏன் பூமிக்கு வரணும்? முடியலன்ற கடவுளாலே முடியலைங்க, அதான் பூமிக்கு வந்திருக்கிறாரு. ஹே தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குபவரை பதித்த பாவனரே வாருங்கள்னு நீங்கள் தானங்க கூப்பிட்டீங்க. வந்து எங்களை தூய்மை ஆக்குங்கள் என்று அழைக்கின்றார்கள் என்றால் கண்டிப்பாக பாரதத்தில் தான் இது மாதிரி அழைப்பு வருது. அதுக்காக தான் சிவபாபா பாரத நாட்டில் அவதாரம் எடுத்துள்ளார். ஞான கடலான நான் வந்திருக்கின்றேன் என்று தான் இப்பொழுதும் கூறுகின்றார். சிவ பாபாவிடம்தான் முழுமையான ஞானமும் இருக்கின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அந்த தந்தை தான் வந்து குழந்தைகளுக்கு இந்த விஷயங்கள் அனைத்தையுமே புரிய வைக்கின்றார். சாஸ்திரங்களில் அனைத்தும் கட்டுக்கதைகளாகும். வியாச பகவான் சாஸ்திரங்களை உருவாக்கினார் என்று பெயர் வைத்து விட்டார்கள். அந்த வியாசர் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர். இந்த வியாசர் யார்? வியாச பகவான்னா சிவபாபா. அதில் வந்து அந்த வியாஸ் வேதங்களை தொகுத்தவர் அவர் தான். மகாபாரதம் எழுதினார். 1,00,000 ஸ்லோகனை கொண்டது அந்த மகாபாரதம். அதில் 700 ஸ்லோகன் கீதையில் இருக்கு. ஆனால் இந்த வியாசர் இருக்கிறார்ல, ஒரிஜினல் வியாஸ் சிவபாபா, அவர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஞானத்தினுடைய சாரத்தை புரிய வச்சு நரனை நாராயணாக மாற்றுகின்றார். நீங்கள் அவருடைய குழந்தைகள் ஆவீர்கள் தானே. நீங்கள் சுகத்தின் தேவதைகளாக ஆகின்றீர்கள். சுக்குதேவ், வியாசரோட மகன் பேர் சுக்குதேவ். சுகத்தின் ஆஸ்தியை வியாசரிடமிருந்து சிவாச்சாரியாரிடமிருந்தும் பெற்றுக்கொள்கின்றீர்கள். சரிங்களா? இந்த சுக்குதேவ் பார்த்துருப்பீங்களா? கிளி மாதிரி ஃபேஸ் இருக்கும். உருவம் வந்து சுக பிரம்ம ரிஷி அப்படின்னு கூட ஒரு பேர் அவருக்கு. அது யாருன்னா வியாசரோடைய மகன் சுக்குதேவ். நம்ம வியாஸ் யார்? சிவ். அவருடைய மகன் நம்ம தான். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? சுக்குதேவாக இருக்கணும். இங்கேயே சங்கம் யுகத்திலே சுக்குதேவனாக இருக்கணும். கிளி மாதிரி எல்லாருக்கும் ஞானத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ சுகமாக இருக்க முடியும். நீங்கள் தான் வியாசரின் குழந்தைகள், சுக பிரம்ம ரிஷி. ஆனால் மனிதர்கள் இதை குழம்பி விடக்கூடாது என்பதற்காக சிவனின் குழந்தைகள் என்று சொல்லப்படுகின்றது. வியாசரின் குழந்தைகள்னு சொன்னார்னா நம்ம ஆத்மாக்கள் என்ன நினைப்பாங்க? துவாபரயுகத்தில் இந்த கீதை எழுதினார்ல, அந்த வியாசரை நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த வியாஸ் வேற, அந்த வியாஸ் வேற. இவர் சிவபாபாவை குறிக்கின்றது. அவருடைய உண்மையான பெயர் காட் சிவா, ஷிவ் என்பதாகும்.
எனவே இப்பொழுது சிவ தந்தை கூறுகின்றார், சிவ தந்தை முன்னால் அமர்ந்திருக்கும் பொழுது எந்த ஒரு தேகதாரியையும் பார்க்காதீர்கள், ஆத்மாவை தெரிந்து கொள்ளுங்கள். அதுபோல பரமாத்மாவையும் தெரிந்து கொள்ளுங்கள். அவர் பரமபிதா பரமாத்மா சிவன் ஆவார். அவர்தான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்கி கொள்வதற்காக வழியை காண்பிக்கின்றார். நான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தை என்று இறைவனை கூறுகின்றார். ஆத்மாவை உணர முடியும், கண்களால் பார்க்க முடியாது. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை உணர்ந்திருக்கின்றீர்கள் தானே என்று பாபா கேட்கின்றார். இவ்வளவு சிறிய ஆத்மால அழிவற்ற நடிப்பு ஒரு ரெக்கார்டரை போன்று பதிவாகியுள்ளது. ஆத்மாவாகிய நாம் தான் ஷரீரத்தை எடுக்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். முதலில் தேக அபிமானிகளாக இருந்தீர்கள், இப்பொழுது ஆத்மா அபிமானியாக இருக்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் 84 பிறவிகளை எடுக்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஆத்மா ஒரு பொழுதும் அழிவது கிடையாது. இந்த நாடகம் எப்பொழுது ஆரம்பமானது என்று சிலர் கேட்கின்றார்கள். ஆனால் இது அனாதியானது ஆகும். துவக்கம் முடிவு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடியும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதனை ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அழிவற்ற உலக நாடகம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு ஞானத்தை புரிய வைக்கின்றார். எப்படி படிக்காத குழந்தைகளுக்கு படிப்பிக்கப்படுகின்றதோ அதுபோல ஆத்மாதான் சரீரத்தில் இருக்கின்றது. இது கல்லு புத்தி உடையவர்களுக்கான உணவாகும். புத்திக்கு ஞானம் கிடைக்கின்றது. குழந்தைகளாகி உங்களுக்காக பாபா சித்திரங்களை உருவாக்கியுள்ளார். இது மிகவும் சகஜமானது ஆகும். இவர்கள் திருமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சங்கர் ஆவார்கள். பிரம்மாவையும் ஏன் திருமூர்த்தி என்று சொல்கின்றார்கள்? தேவோங்கா தேவ் மகாதேவ். ஒருவர் மற்றவரை விட மேலே வைக்கின்றார்கள். அர்த்தம் எதையுமே தெரிந்திருக்கவில்லை. பிரம்மா எப்படி தேவதை ஆனார்? பிரஜாபிதா பிரம்மா இங்கே இருக்க வேண்டும் அல்லவா? இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. நான் இந்த சரீரத்தில் பிரவேசம் செய்து இவர் மூலமாக உங்களுக்கு ஞானத்தை புரிய வைக்கின்றேன் என்று சிவ தந்தை கூறுகின்றார். இவரை என்னுடையவராக ஆக்குகின்றேன். இவருடைய நிறைய பிறவைகளின் கடைசியில் வருகின்றேன். இவர் கூட 5 விகாரங்களை சந்நியாசம் செய்கின்றார். சந்நியாசம் செய்பவர்களை யோகி ரிஷி என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் ராஜ ரிஷி ஆவீர்கள். நீங்கள் 5 விகாரங்களை சந்நியாசம் செய்து விட்டீர்கள். அப்பவே நீ ராஜ ரிஷி ஆயிட்டீங்க. ராஜ யோகியாகவும் ஆகின்றீர்கள். நீங்கள் சத்தியம் செய்கின்றீர்கள். இந்த சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டுவிட்டு சென்று விடுகின்றனர். காட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே ஆண் பெண் இருவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு பொழுதும் விகாரத்தில் செல்ல மாட்டோம் என்று சத்தியம் செய்கின்றார்கள். முக்கியமான விஷயமே விகாரங்கள் தான். சிவபாபா படைப்பவர். அவர் புதிய படைப்பை படைக்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அவர் விதை சொரூபமாக சத்து சித்து ஆனந்த சொரூபமாக ஆனந்த கடலாக ஞான கடலாக இருக்கின்றார். ஸ்தாபனா வினாஷ் பாலனா எப்படி செய்கின்றார் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். மனிதர்கள் இதை பற்றி எதுவுமே தெரிந்திருக்கவில்லை. பிரம்மகுமார் மற்றும் பிரம்ம குமாரிகளாகிய நீங்கள் உலகத்தை அழித்து விடுவீர்கள் என்று உடனே சொல்லிவிடுகின்றார்கள். உங்களுடைய வாய் இனிமையாகட்டும், ஸ்வீட் கொடுங்க அவங்களுக்கு. இவர்கள் விநாசத்திற்கு பொறுப்பாக உள்ளார்கள் என்று சொல்லப்படுகின்றன. இவர்கள் சாஸ்திரத்தையோ பக்தியையோ குருமார்களையோ ஏற்பதில்லை. யாரு? பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள். அவர்களுடைய தாதாவை தான் ஏற்கின்றார்கள். இதெல்லாம் யாரும் சொல்கிற சர்டிஃபிகேட்டு வெளி உலகத்தில். எங்கள் சாஸ்திரம் எழுதினதே நாங்கள் தான். கோவிலை யார் கட்டினது? 12 ஜோதிர்லிங்கம் யார் கட்டினாங்க? இல்லை 108 அந்த திவ்ய சேஸ்திரம் இருக்கு இல்லையா, அது யார் கட்டினாங்க? பெருமாள் கோவில் யார் கட்டினாங்க? அல்லது சிவன் கோவில் யார் கட்டினாங்க? எல்லாமே நாங்கள் தாங்க கட்டினோம். சாஸ்திரம் எழுதணும், கோவிலை கட்டணும். அப்புறம் இவங்க ஏற்றுக்கிறதே இல்லைன்னா
அப்படின்னா யோசிச்சு பாருங்க, சாஸ்திரம் எழுதினவங்க, கோவிலை கட்டினவங்களே இன்று வந்து பிகே ஆகிட்டு ராஜயோகம் பயில்கின்றார்கள் அப்படின்னா அதை விட இது சிரேஷ்டமானதுன்னு புரிஞ்சிக்க வேணாம்? இவங்க சாஸ்திரம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் ஸ்ரீபாபா அவரே சொல்கிறாரு, இது தூய்மையற்ற சரீரம், நான் இவருக்குள்ளே பிரவேசம் செய்துள்ளேன். தூய்மையற்ற உலகத்தில் யாருமே தூய்மையானவர்கள் கிடையாது. மனிதர்கள் என்ன கேட்கின்றார்களோ அதை சொல்கின்றார்கள். இப்போ விஷயம் என்னன்னா, கடவுளே சொல்லிட்டார், யார் மேலே தோஷம் இல்லை. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, கேள்விப்படுறத உண்மை நம்பிட்டு பேசுகிறீங்க. அப்புறம் நம்ம உங்களை தோஷம் சொல்ல முடியுமா? முடியாது. இப்படி கேள்விப்பட்ட விஷயங்கள்னால தான் பாரத நாடு துர்கதி அடைந்துள்ளது. எல்லாத்தையும் நம்புறது, யார் என்ன சொன்னாலும் நம்புவாங்க, யார் எங்கே கூப்பிட்டாலும் போவாங்க. அதனால தான் பாரத நாடு இவ்வளோ துர்கதியில் இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்பொழுது தான் சிவ தந்தை வந்து உண்மையை சொல்லி அனைவருக்கும் சத்கதி அடைவதற்கான வழியை காண்பிக்கின்றார், சத்கதி அடைய வைக்கின்றார். அதனால தான் சத்கதி தாத்தா அப்படின்னு பேர். சத்கதி, நல்ல கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் இறைவன் காட் சிவா. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், பாபாவிடமிருந்து சுகத்தின் ஆஸ்தியை அடைந்து சுகத்தின் தேவதையாக ஆக வேண்டும். சுகதேவ் அந்த மாதிரி ஆகணும். அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். யார் என்ன கொடுத்தாலும் நாம் நல்லது மட்டும் செய்யணும். ராஜ ரிஷியாக ஆவதற்காக அனைத்து விகாரங்களையும் சந்நியாசம் செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், படிப்பு தான் உண்மையான டானிக் ஆகும். சத்கதி அடைவதற்கு கேள்விப்பட்ட விஷயங்களை விட்டுவிட்டு ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். கேட்குறதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. அதான் சொல்கிறாங்களே, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அதனால் யார் என்ன சொன்னாலும் நம்பிடாதீங்க, தீர விசாரிங்க. ஒரு பாபாவிடம் மட்டுமே கேட்க வேண்டும். மோகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும். பாபா என்ன சொல்கிறாரோ அது மட்டும் நம்மளுக்கு வேத வாக்காக இருக்கட்டும். சிவன் வாக்கு, சத்திய வாக்கு, மற்ற வாக்கெல்லாம் வேணாங்க. வரதானம், தன்னுடைய உண்மையான சம்ஸ்காரத்தை எமர்ஜி செய்து சதா புன்சிரிப்புடன் இருக்கக்கூடிய ஞான சொரூபம் ஆகுக. எந்த குழந்தை ஞான சிந்தனை செய்து அதனுடைய சொரூபத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் சதா புன்முறுவலோடு இருப்பார்கள். சதா புன்முறுவலுடன் இருப்பது இதுதான் பிராமண வாழ்க்கையின் உண்மையான சொரூபமாகும். நேச்சர் எனது புன்முறுவலோடு இருப்பது. தெய்வீக குணங்கள் தன்னுடைய பொருள், அவகுணம் மாயாவின் பொருள். தெய்வீக குணங்கள் எல்லாம் சிவபாபா கொடுத்த பொருள். சுதேசி இயக்கம் மாதிரி. ஃபாரினர்ஸ் ஐட்டம் வந்து என்னது, அது வந்து தெய்வம்னு நினைக்கிறதுனால வருவது. அது மாயாவினுடைய பொருள், அவகுணங்கள். தீய சகவாசத்தினால வந்துடுறாங்க அவகுணம் இருக்கும் பொழுது. மேலும் தனது சர்வசக்திமான் ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்ற நிலையில் நிலைத்திருந்தால் சதா புன்முறுவலோடு இருங்கள். அதாவது அசுர அல்லது வீணான சம்ஸ்காரத்திற்கு முன்னால் வருவதற்கு தைரியம் இருக்காது. நீங்கள் எப்பவுமே வந்து புன்முறுவலோட ஆல்மைட்டி அத்தாரிட்டி அப்படின்ற நிலையில், மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டி சொமானில் சீட்டில் செட் ஆகிட்டீங்க அப்படின்னா அசுர மற்றும் வீணான சம்ஸ்காரம், அது வீணான நெகட்டிவ் மற்றும் வேஸ்ட் தாட்ஸ் வராது. டைமை வேஸ்ட் பண்ண மாட்டோம், எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. உங்கள் முன்னாடி வர்றதுக்கு அதுக்கெல்லாம் தைரியமே இருக்காது. ஸ்லோகன் சொல்கிறாரு, சம்பூர்ண தன்மையின் லட்சியம்
முன்னால் வைத்தால் எண்ணங்களில் கூட எந்த விதமான ஈர்ப்பும் இருக்காது. சம்பூர்ணமாகணும் அப்படின்ற லட்சியம் எப்போவுமே முன்னாடி இருந்தோம்னா எண்ணங்களில் கூட எந்த விதமான ஈர்ப்பு இருக்காது. தாட் லெவலில் கூட அட்ராக்ட் ஆக மாட்டோம் எதுக்குமே, மனுஷங்களுக்கோ பொருளுக்கோ இந்த வெளி உலக விஷயங்களுக்கோ எதுலேயும் நாம் அட்ராக்ஷனில் வரமாட்டோம். எப்போ அப்படின்னா சம்பூர்ண தன்மையோட லட்சியம், நான் சம்பூர்ண நிலையை அடைந்தே தீருவேன், அந்த லட்சியத்தை எனக்கு முன்னாடி வச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா எண்ணங்கள்னால கூட நான் மற்ற தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களில் கவர்ந்து இழுக்கப்பட மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய எண்ணங்கள்லேருந்து கூட எந்த விதமான ஆக்கர்ஷணம் வெளியில் போகாது, எல்லா பற்றும் இறைவனிடம் நான் செலுத்துவேன் அப்படின்னு அர்த்தம். அதனால் சம்பூர்ண தன்மையின் அதை அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற லட்சியத்தை முன்னால் வைத்தால் எண்ணங்களில் கூட எந்த விதமான ஈர்ப்பு அட்ராக்ஷன் எண்ணங்களில் கூட ஏற்படாது. நல்லது. ஓம் சாந்தி.